ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு எக் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எக் ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறம் இது கூட ஒரு 4 எக்கு உடச்சி சேர்த்துக்குங்க. எக்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கணும். 3 மினிட்ஸ் கழித்து அப்படியே லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. எக்கு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பொடியாக வந்துடக்கூடாது, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி அப்படியே கலந்து விடுங்க. இப்போ இந்த எக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட 2 கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகத்தையும் சேர்த்துக்குங்க. நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிற 2 கேரட்டையும் இது கூட சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 கைப்பிடி வர்ற அளவு கோஸ் இது கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப நேரம் வேகக்கூடாது, வெந்துச்சுன்னா அதனுடைய டேஸ்ட்டு மாறிடும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் வெறும் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் எதுவும் சேர்த்துறாதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். இப்போ கூடவே கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கூடவே டொமேட்டோ சாஸ் ஒரு 4 ஸ்பூன். இப்போ இதை அப்படியே எல்லா ரைஸ் கூடயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதுக்கு சால்ட்டு பத்தலை, நான் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஆரம்பத்தில் நான் வறுத்து வச்சுருந்த அந்த எக்கு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இது கூட 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஒயிட் சுகர் ரொம்ப பவுடராக தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை இது கூட சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த எக் ரைஸ் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற ரைஸ் மாதிரி அப்படியே டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய், see you.